இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை வந்து ஃப்ரீயாக எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ணுறது, அதுவும் GitHubல உள்ளதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்து இந்த சேனலில் வந்து ஃபர்தராக போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிட் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் நம்ம சிஸ்டத்தில். ஓகே, இது வந்து வெர்ஷன் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் வந்து GitHub அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். GitHub அக்கௌண்ட் வந்து github.com அதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் வந்து சைன் அப் ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் யூசர் நேம் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம சைட்டை பப்ளிஷ் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம பார்ப்போம். யூசர் நேம் .githubdomain.io அப்படின்னு உள்ளதை தான் நம்ம வந்து சைட்டை வந்து அவுட்புட் பார்ப்போம். ஸோ யூசர் நேம் கொடுக்கும்போது பார்த்து கொடுத்துக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் மேக் ஆப்ஷன், விண்டோஸ் ஆப்ஷன், லினக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணால் போதும். இது வந்து நம்ம சோர்ஸ் கோடை வந்து GitHubக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல். ஓகே, லோக்கலுக்கு வந்து கிட்டு, க்ளவுடுக்கு வந்து GitHub. ஓகே, நான் யூஸ் பண்ணுற ஐடி வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதில் லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் HTML வந்து ரன் பண்ணுறதுக்கு. ஓகே, இதை ரைட் கிளிக் பண்ணி HTML ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து ஓப்பன் வித் 5 சர்வர் கொடுத்துட்டா சைட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், 5500 போர்ட்டில் வந்து அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஓகே, இந்த சைட்டை தான் நம்ம வந்து GitHubல அதுவும் பப்ளிக் டொமைனில் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு HTML சைட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம சோர்ஸ் கோட் வந்து இப்போ வந்து லோக்கல் சிஸ்டத்தில் இருக்குது. லோக்கல் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து GitHubல வந்து அப்லோட் பண்ணணும். ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அப்லோட் பண்ணணும். ஓகே, இப்போது அதுக்கு வந்து நியூவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து GitHub அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணும்போது என்ன யூசர் நேம் கொடுத்தோமோ அந்த யூசர் நேம், அடுத்தது .github.io இப்படி தான் கொடுக்கணும். ஓகே, இந்த டொமைன், அடுத்தது இந்த சப் டொமைன், அப்படி தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து GitHubல வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகிடும். ஓகே, இது வந்து பேசிக் GitHub ஹேண்ட்ஸு. நம்ம வந்து இது வந்து GitHubல வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டோம், ரிமோட் ரெபாசிட்டரி. நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி வந்து நம்ம சிஸ்டத்தில் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் தான் வந்து git init. இதை ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம சிஸ்டத்தில் git இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல, மொத்தமாக நம்ம காப்பி பண்ணி நம்ம சோர்ஸ் கோட் இருக்குல்ல, சோர்ஸ் கோட் ஃபோல்டரில் கரெக்டாக இந்த ஃபோல்டர், ஓகே, நம்ம சோர்ஸ் கோட் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா என்ட்ரடிங்க. ஓகே, இப்போது நம்ம பேசிக்காக ஒரு ரீட்மி ஃபைல் க்ரியேட் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த ரீட்மி ஃபைலு பேசிக்காக ஒரு பிரான்ச்சும் க்ரியேட் ஆகி புஷ் ஆகிரும். ஓகே, கிட்டு தெரியலைன்னா கவலைப்படாதீங்க, ஃபர்தராக ஒரு செஷனில் வந்து ஃபுல் கிட்டு என்ன நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, இப்போது இவ்வளோ போதும், ஒரு வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் போதும். ஓகே, அடுத்தது வந்து கிட் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே தெரியும், இன்னும் ஆட் ஆகலை. ஓகே, இந்த எந்த ஃபைல்ஸுமே ஆட் ஆகலை, index.html மேலே கூட எதுவுமே ஆட் ஆகலை. ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு வேண்டி கிட் ஆட் ஸ்பேஸ் டாட்னு போட்டுக்கிறேன். டாட்னா எல்லான்னு அர்த்தம். ஓகே, மேலே கூட எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வந்து பர்டிகுலர் ஒரு ஃபைலை வந்து மென்ஷன் பண்ணால் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் மட்டும் ஆட் ஆகும். ஆட் ஸ்பேஸ் டாட், அடுத்து வந்து கிட் கமிட் -m. இது வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறதுக்கு, நான் இப்போது எதுக்கு அதை ஆட் பண்ணேன் அப்படின்னு உள்ள மெசேஜ் கொடுத்துறதுக்கு. ஓகே, FC அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ கிட் புஷ்ன்னு கொடுத்தாச்சுன்னா நம்ம இந்த கோடு வந்து லோக்கலில் இந்த ஃபோல்டரில் இருந்துச்சுல்ல, அது வந்து இங்கே வந்துடும். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா அந்த கோடு வந்து இங்கே வந்திருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கோடு வந்து இங்கே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். செட்டிங்ஸுக்கு போயிட்டு பேஜஸுக்கு போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆக்ஷன் ஒன்றில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் ரன் ஆகிருக்கும். இதில் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு பேஜஸ்க்கு போனீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து இதில் ஹோஸ்ட் ஆகிருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் ஆகிரும். ஓகே, ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 1 minute. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக benodr27.github.ioவில் வந்து ஹோஸ்ட் ஆகிருச்சு. ஓகே, இதை மாதிரி உங்களுக்கும் வந்து உங்கள் நேம், உங்கள் யூசர் நேம் .github.ioவில் வந்து ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் ஆகிரும். ஓகே, இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறது இந்த சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.